வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். பொங்கலுக்கு வாங்கின பரங்கிக்காய் மீந்துருச்சுன்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பலாப்பழ சிப்ஸோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரங்கிக்காவை தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிப்ஸு சீவுற கட்டையில் மெலிசாக செத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செத்தி எடுத்துக்கோங்க. செத்தின பரங்கிக்காவை ஃபேன் காற்றுல அரை மணி நேரம் உலர வைங்க. பாருங்கள், ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கு. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டுங்க. சிப்ஸ் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ செத்தி வச்சிருக்கிற பரங்கிக்காயை அதில் போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. பரங்கிக்காய் இப்படி தான் நல்லா செவந்து வரும். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மேலே தூவி விட்டுக்குங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிளகாய் தூள் படும்படியாக குலுக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதான், சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது பலாப்பழ சிப்ஸை விட அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.